ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் ரம்லான் கரீம். ஆமாங்க, இன்னைக்கு ஷகருக்குள்ள வேலையை நான் நைட்டே ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு கருணக்கிழங்கு போட்டு தான் தால்ச்சா வைக்க போகிறேன். கருணக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு இதே மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. கருணக்கிழங்கு தால்ச்சா சூப்பராக இருக்கும். நம்ம எறா போட்டு புளிக்குழம்பு வைப்போம். இதுக்கும் நல்லாயிருக்கும். தால்ச்சாக்கும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் மொட்டை தால்ச்சா தான் வைக்க போகிறேன். அதாவது கறி போட்டு நான் தால்ச்சா வைக்கல. தால்ச்சா வச்சு சிக்கன் கிரேவி செஞ்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன் நான். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுலேயே நான் தேவையான துவரம்பருப்பு போட்டுட்டு நல்லா அதை அலசிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை குக்கரில் விசிலுக்கு வச்சுருங்க. ஒரு 2 விசில் விட்டால் போதும். பருப்பு சூப்பராக வெந்துடும். 2 விசில் விட்டால் போதும். இன்றைக்கி நான் கறி போடாத தால்ச்சா தான் நான் வைக்கிறேன். கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நான் மாங்காய் போடுறதுனால ரொம்ப புளிப்பு வேணாம். கிரேவிக்கும் சேர்த்து நான் வெங்காயம், தக்காளி, தால்ச்சாவுக்கு வெஜிடபிள்ஸு கத்திரிக்காய், வாழைக்காய், கேரட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். சிக்கனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 11 இருக்கும் நைட்டு. அதுக்கு சிக்கன் கிரேவிக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அப்புறமேல கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கோங்க. இது நான் சிக்கன் கிரேவி நிறைய நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. ஏன்னா சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம் பெப்பர் கூட போட்டால் நல்லாயிருக்கும். புதினா மல்லி போட்டு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தால்ச்சா வந்து இது கறி போடாத தால்ச்சா. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் நம்ம என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக காரப்பொடி போட்டுக்கோங்க, மல்லிப்பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கிடையில் சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்தேன். சிக்கன் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெஜிடபிள்ஸை வேக வச்சுக்கோங்க. அப்புறம் பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்போடு சேர்த்து அந்த மாங்காவை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. காய் வெந்த பிறகு நம்ம அந்த பருப்பை தான் கொட்டணும். பருப்பும் மாங்காவையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றுங்க. ரொம்ப புளி வேணாம். ஏன்னா மாங்காய் போடுறதுனால ரொம்ப புளிப்பு வேணாம். இதில் கறி மட்டும்தாங்க போடல. ஆனால் தால்ச்சா சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். தால்ச்சா செம்மையாக இருக்கும். ஏன்னா ஆட்டுக்கறி இல்லைன்னா சட்டுன்னு இதை வச்சிடலாம். இது மொட்டை தால்ச்சான்னு சொல்லுவோம் நாங்கள். சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா காரசாரமாக இருக்குது. பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. சரி, எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று செய்யணும்ல. இன்றைக்கி நான் கேரட் அல்வா தான் நான் எடுத்திருக்கேன். கேரட் அல்வாவோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பால், சர்க்கரை, கேரட் எல்லாம் துருவி வச்சுக்கோங்க. சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். கேரட் அல்வாவோட ரெசிபி போட்டிருக்கேன். லாங் வீடியோ வேண்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் போடுறேன். கேரட் அல்வா சூப்பராக இருந்துச்சு. நைட்டு 12 ஆகிடுச்சிங்க. எங்கள் பொண்ணுக்கு பர்த்டே. எல்லோரும் விஷ் பண்ணுங்கள், துவா செய்யுங்க எங்கள் பொண்ணுக்காக. எங்கள் பொண்ணுக்காக எங்கள் மருமகள் मोहब्बत है रमज़ान मोहब्बत है रमज़ान சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்துட்டோம். அதுக்கு பிறகு சகருக்கு எந்திரிச்சு நான் கீ ரைஸ் தான் செய்கிறேன். எலக்ட்ரிக் குக்கரில் தான் நான் செய்கிறேன். எலக்ட்ரிக் குக்கரை டைரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது. இது மாதிரி வானலில் கீ ரைஸ்க்கு உள்ள ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுட்டேன். சகருக்கு காஃபியும் போட்டுட்டேன் நான். சரி, தஹஜ்ஜுத் தொழுதுட்டு காஃபியும் சாப்பிட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நைட்டு செஞ்சு வச்சதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி சகர் சூப்பராக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான சகராகவே இருந்துச்சு.
ஸ்வீட் ரெசிபியோட பெப்பர் சிக்கனும் சூப்பராக இருந்துச்சு. அந்த தால்ச்சாவுக்கும் கீ ரைஸ்க்கும் பெப்பர் சிக்கனுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி சூப்பராக சஹர் செஞ்சோம். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.